அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீ கடையில் கிடைக்கக்கூடிய பஜ்ஜி. இது ஈவினிங் ஸ்நாக்கு, காஃபி கூட சாப்பிட்லாம், டீ கூட சாப்பிட்லாம். ஏதாவது ஒரு முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக்கு. அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது எளிமையான மெத்தடோட ரொம்ப சுலபமாக விளக்கியிருக்கிறேன். வாங்க சேனலுக்கு போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்டை பதிவு பண்ணுங்கள். வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு மிக்சிங் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எம்டி பவுலில் என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துருவோம். சால்ட் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், ஓமம் தூள் 1/4 டீஸ்பூன். நான் பொடிச்சே வச்சுருக்கிறேன் ஓமம். அதனால் பொடிக்கலை அப்படின்னு சொன்னால் நல்லா பொடித்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இது ஒரு 100 ml தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கலவை நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கூட 50 கிராம் ரீஃபைண்ட் ஆயில், நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன். 50 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்குங்க. காஞ்ச எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது நான் கடல மாவு 250 ml மெஷரிங் இதில் 250 ml கடல மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே அரிசி மாவு 125 ml அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போது கூடவே 300 ml தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்குங்க. தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்புறம் வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கெட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். மாவு பதம் பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். நல்லா இந்த பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், மேலே தூக்கி விட்டால் இப்படி வருது மாவு. தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போது நாம் வாழைக்காய் எப்படி சீவுறதுங்கிறது பார்த்துருவோம். நல்லா ஃப்ரெஷ் வாழைக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் இந்த காம்பு எடுத்துருங்க, பின்னாடி சைடும் வெட்டி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மட்டும் இந்த தோலோடு சேர்த்து ஃப்ளாட்டாக இந்த மாதிரி ஃப்ளாட்டாக எடுத்துருங்க. மொத்த தோல் உரிக்க வேணாம், இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், சைடில் வாழைக்காய் கட் ஆகாமல் வெந்து வர வரைக்கும் கரெக்டாக இருக்கும். சைடு தான் அந்த தோல் தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு பக்கம் மட்டும் ஃப்ளாட்டாக நீங்கள் பண்ணி எடுத்துருங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு செய்கிற சிப்ஸோ, இந்த மாதிரி சிப்ஸ் செய்வது எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி வச்சு இந்த சைஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த கத்தி திக்னஸ் இருக்குது பாருங்கள், 3 mm. கையை இப்படி வச்சுக்கணும். கை இப்படி வைக்கக்கூடாது, கட் ஆகிடும். கை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கை அது மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பிடிஸாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைடு தோல் தான் இதுக்கு சப்போர்ட்டு, உடஞ்சி போகாமல் இருக்கும் நமக்கு. இப்போ எப்படி இது சுட்டு எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணிவிட்டு இது போடுங்க. இந்த பக்கம்
ரெண்டு பக்கம் டிப் பண்ணுங்கள், போடுங்க. கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி போடணும். பாருங்கள் எப்படி உப்பி வருது, அழகாக வருது பாருங்கள். அழகான பஜ்ஜி ரெடி. வாழைக்காய் ரெண்டு பக்கமும் டிப் பண்ணிடணும். ஒரு எஜ்ஜு பிடிச்சிக்கிட்டு இன்னொரு எஜ்ஜில் எக்ஸஸ் மாவுலாம் அப்படி பாத்திரத்தில் தடவிட்டு இப்படி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி விடணும். அப்படி வெந்து வரும்போது அடுத்த பக்கம் திருப்பிடணும். திருப்பி எடுக்கணும். நல்லா உப்பி வரும், மொறுன்னு இருக்கும். நல்லா எண்ணெய் எடுத்துட்டு இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுங்க. அருமையான பஜ்ஜி ரெடிங்க. பிளேட்டிங் பண்ணலாம்.